வெல்கம் டு சினிமேக் சேனல். இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் இருக்க நம்ம பெசில் ஜோசப்போட மரண மாஸ் படத்தோட இதை ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது வந்து மலையாள மூவி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம எர்ணாகுளம் வந்து ஒரு சீரியல் கில்லர் வயசானவங்களாக பார்த்து கொலை பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்து ஒரு பெரியவரை சேஸ் பண்ணிட்டுருக்கான். அவனால் அவர் ஒரு பஸ்ஸில் ஏறுறாரு. அதே பஸ்ஸில் நம்ம ஹீரோ பெசில் ஜோசப்பும் எங்கேயோ ஊருக்கு போகிறதுக்காக ஏறுவார். இந்த இடத்துல இவங்க எல்லாம் கோயின்சிடென்ட் மீட் பண்ணும் போது தான் என்ன நடச்சு, இந்த சீரியல் கொலை பண்ணாரா இல்லையா, இதில் எப்படி பெசில் ஜோசப் மாட்டினார், தப்பிச்சாரா இல்லையா மீதி நடக்கும். சொல்லப்போனால் இந்த படத்தை வந்து ஒரு டார்க் ஹியூமர் மூவி. படம் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஆஃபில் செம்ம ஃபன்னாக இருக்கும். எவ்வளோ ரேஸியாக போகும் தெரியுங்களா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். படம் போகிறதே தெரியாது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே லேகாக இருக்கும். மெயின் இந்த படத்தில் வந்து ஆக்டிங் வந்து பேசிஸ் பிரித்து மெஞ்சிருப்பார். லாஸ்ட்டாக அந்த பொன்மனும் சரி, அதுக்கு முன்னாடி அந்த படமும் சரி, இவர் நல்லா நடிச்சிருப்பார். நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய ஃபேன் பேஸ் வேறு வந்துச்சு. இப்போ வர இந்த படம் நல்ல எதிர்பார்ப்பாக வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் நல்லா இருக்குது. டார்க் ஹியூமரோட செகண்ட் ஹாஃபில் மட்டும் அங்கங்கே லைட்டாக லேக் இருக்குது. அதுதான் இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இந்த படம் ஸ்டோரியாகவும் சரி, இவர் ஆக்டிங்காகவும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் சரி பிரித்து மேஞ்சிருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்காகவே போய் தேட்டரில் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவரோட இன்ட்ரோ கூட கொடுத்துருக்கு, நல்லா கொடுத்துருப்பாங்க. நம்ம மெர்சல் படத்தை நம்ம தலை போய் ட்ரை பண்ணுற மாதிரி அதே மாதிரி லைட்டாக அங்கே பண்ணி வச்சிருப்பார். பெசில் ஜோசப் பிரித்து மேஞ்சிருப்பார் ஆக்டிங்கில். சூப்பராக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் வந்து இது எல்லா ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு மட்டும் நல்லா செட் ஆகும். டார்க் ஹியூமர் லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த படத்துக்கு நம்ம தர ரேட்டிங் வந்து 5க்கு 3. மிஸ் பண்ணாதீங்க. தேட்டரில் போய் பாருங்கள். செம்மையாக இருக்குது. என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.